ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் தர்ப்பணம் கொடுப்பதை பற்றி விரிவாக நாம் பேசியிருந்தோம். அந்த பதிவை பார்த்துட்டு நமது நண்பர் யூடியூப் நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது, நாம் கோயில்லையோ அல்லது குளத்துலையோ கடற்கரையிலையோ திதி கொடுக்குறோம். அவ்வாறு கொடுத்து விட்டு வந்த பிறகு அங்கே அரிசி வாங்கிட்டு வர்றோம். அந்த அரிசியில் சாதம் வடித்து நாம் இறந்தவர்களுக்கு படையலிட்டு பூஜை செய்து வழிபாடு பண்ணிக்கிறோம். அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது திதி கொடுத்துட்டு குளிச்சுட்டு பூஜை செய்யணுமா அல்லது அப்படியே பூஜை செய்யலாமா? இது குழப்பமாக இருக்கிறது, தெளிவுபடுத்துங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கான பதிலை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். இதில் சந்தேகப்படவோ குழப்பமடையவோ தேவையில்லை, அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதுமே திதி கொடுக்கும் பொழுது குளிச்சுட்டு தூய வெள்ளை நிற ஆடை அணிந்து மேலாடை இல்லாமல் தர்ப்பணம் கொடுப்பதே சிறந்தது. முடிந்தவரை மேலாடை இல்லாமல் வெள்ளை வேஷ்டி கட்டி, தூய வெள்ளை வேஷ்டி கட்டி நாம் தர்ப்பணம் கொடுப்பதே முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை ஆகும். அவ்வாறு திதி கொடுத்த பிறகு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எள்ளும் தண்ணியும் கரைச்சிட்டு வந்து பிண்டம் வைப்போம். காக்காய்க்கோ இல்லை கடற்கரையிலையோ இல்லை குளத்துலையோ பிண்டத்தை கரைத்து விட்டு வரும். அவ்வாறு கரைத்து விட்டு வந்த பிறகு சுத்தமாக கை கால்களை அலம்பி விட்டு வீட்டுக்கு வரணும். கை காலை கழுவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நாம் பூஜைக்காக படையல்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாம் பூஜையை தாராளமாக குளிக்காமலேயே கை கால்களை மட்டும் சுத்தம் செய்துவிட்டு பூஜையை தொடரலாம். திருநீர் அணிந்துவிட்டு பூஜை செய்வது நல்லதாகும்.